இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவோட எத்தனையோ நடிகர் நடிகைகள் இருந்தாலும் அதுல ஒரு சிலருக்கு மட்டும்தான் சினிமாவில அங்கீகாரம் கிடைச்சிட்டு வருது. சிலர் தொடர்ந்து சினிமாவில பயணிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படின்றது இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இத பலரும் பலவிதமான மேடைகள்ல வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. 80 மற்றும் 90 காலகட்டத்துல நடிகைகளை அறிமுகமாக என்னைக்குமே பல சீரியல்கள பயணிச்சிட்டு இருக்க நடிகைகள் ஏராளம். அவங்கள ஒருத்தவங்க தான் நடிகை ஸ்ரீலேகா. ரஜினி மற்றும் கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு பல திரைப்படங்கள்ல துணை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அகல் விளக்கு, புது கவிதை, நான் மகாநல்ல, மாயாவி உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல இவங்க துணை கதாபாத்திரங்களை நடிச்சு பிரபலமானவங்க. முதல்ல மேடை நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவங்க அதுக்கப்புறம் சினிமாவில நுழைஞ்சாங்க. சினிமாவில நுழைஞ்சு துணை கதாபாத்திரங்களை நடிச்சு தனக்கென ஒரு அந்தஸ்தை பெற்றாங்க. அதை தொடர்ந்து தூர்தர்ஷன் சீரியல் மூலமா சின்ன திரையில நுழைஞ்ச இவங்க தொடர்ந்து பல சீரியல்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்தாங்க. தற்பொழுது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல அப்பத்தா கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரியல்ல இவங்களுடைய நடிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் பாராட்ட பெற்றுட்டு வருது. இப்படியான நிலையில இவங்க சமீபத்துல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பொழுது மேடையில மத்த நடிகைகளுக்கு பகிரங்கமா சவால் விட்டுருக்காங்க. அதுல மற்ற மாநிலங்கள்ல இருந்துதான் நடிகைகளை அழைச்சுக்கிட்டு வந்து இங்க நடிக்க வைக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவா நடிக்கிறாங்க, சசிகுமாருக்கு அம்மாவா நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கார் வீடு அப்படின்னு நல்லா தான் இருக்காங்க. இங்க இருக்கிற நடிகைகளை யாருமே மதிக்கிறது கிடையாது. அவங்க எல்லாருமே மத்தவங்க கக்கியதையோ மத்தவங்க வாந்தி எடுத்ததுதான் அவங்களும் பண்றாங்க. எங்களை மாதிரி வேணா நடிக்க வைங்க பார்க்கலாம். சுயமா நடிப்பை கொண்டு வந்து அவங்களால நடிக்க முடியாது. முடிஞ்சா எங்களை மாதிரி நடிச்சு காட்ட சொல்லுங்க. ஹீரோ ஹீரோயின்களை மதிக்கிற அளவுக்கு துணை நடிகர் நடிகைகள் யாருமே மதிக்கிறது கிடையாது. எங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்ல. எல்லாருமே சொல்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய உயிர் பிரியணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. நான் நடிக்கிற காலத்துல கேமரா ஆன் பண்ணா ஒரு சவுண்ட் வரும். அது வந்தாலே டைலாக் வராது, வேர்த்து கொட்டும். அந்த பயத்தை போக்குறதுக்காகவே மேடை நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு கவிதை நாடகம் மற்றும் சபா நாடகங்கள்னு நான் நடிக்காத நாடகங்களே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா நாடகங்களையும் நடிச்சிட்டேன். நடிக்கணும் அப்படின்ற ஆசையில சினிமாவுக்கு வந்தனா இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ரீலேகா அந்த நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.